கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி போராட்டக்காரர்கள் மேல காவல்துறை தடியடி நடத்தியிருந்த வழக்கு தொடர்பா இந்த விவகாரம் தொடர்பா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வழக்கறிஞர் நரேந்திர மிஸ்ரா கடிதம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவலை நம்ம பார்க்கிறோம். டெல்லி காவல்துறையினுடைய நடவடிக்கை எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வழக்கறிஞர் நரேந்திர மிஸ்ரா கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இப்போ இந்த கடிதம் அடிப்படையில் அடுத்து என்ன செய்ய முடியும், என்ன பண்ணுவாங்க நீதிமன்றம்? மேலும் இந்த கடிதத்தில் என்ன அவர் வலியுறுத்தியிருக்கார்? கரப்பான்பூச்சி ஜனநாயக கட்சி உள்ளிட்ட போராட்டங்கள் மீது டெல்லி காவல்துறையினர் நேற்று கடுமையான தடியடி உள்ளிட்ட நடவடிக்கை எடுத்தது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வழக்கறிஞர் நரேந்திர மிஸ்ரா ஒரு கடித மனுவை அனுப்பியுள்ளார். அதில் அமைதியான முறையில் நடைபெற்ற பொது போராட்டத்தின் போது டெல்லி காவல்துறை அடிப்படை உரிமைகளை மீறி உச்சநீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்புகளை பின்பற்ற தவறியது குறித்து நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும், உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி தலைமையில் சுதந்திரமான நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், இதில் தொடர்புடைய டெல்லி காவல்துறை, அதிரடிப்படை மற்றும் பிற அதிகாரிகளுக்கு எதிராக தகுந்த வழக்கை பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இது போன்ற கடித மனு என்பது பொதுவாக தலைமை நீதிபதிக்கு எழுதுவது வழக்கம். அதை அவர் பரிசீலித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்யவும் வாய்ப்புள்ளது. நேற்று கரப்பான்பூச்சி ஜனநாயக கட்சியினர் நடத்திய அந்த பேரணியில் அவர்கள் கட்சியின் சார்பில் மட்டும் சுமார் 60 பேரும், காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்டோரும் என்ற அடிப்படையில் படுகாயமடைந்து, ஒருவர் ஆபத்தான நிலையில் ஆர்எம்எல் மருத்துவமனையில் ஒரு மாணவி, 21 வயது மாணவி சிகிச்சை பெற்று வருவதாக அண்மையில் தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.